ப்ரமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, இப்போ ரெஜினா கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால் அது அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அப்புறமேல் தான் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, இது ஏன்னா இப்படி ஒரு அந்த ரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும். ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே, டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால் இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு. உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோடு வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா, எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைனா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது, அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதகம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காற்றாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷாட்டாக நிஜமான சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும், அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸ்ஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான், சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3வது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த எல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, சாரி, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பிட்றது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா, அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ, சத்தியமாக ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார், கிட்டத்தட்ட கரெக்டில். ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும், 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. என் நண்பர்களோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது, 2 பேருமே எனக்கு உடன் பிறந்த மாதிரி தான். ஐயோ, எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்ட் மேலே நாங்கள் பேச மாட்டோன்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணுன்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன், ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா
பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால் bro, you have worked so hard for this and you deserve all the success in life and சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்றேன். எனக்கு தெரியும் ஒரு டெபு டேரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers and all the best to the entire team. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறதை பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது டேலண்ட்ஸை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்ருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க்கு நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கு. அண்டு நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். June 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுகிறதுல இதில் ஒரு பெரிய, எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க, அதில் என்ன பேசுகிறதுன்னு தெரில. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. கல்யாணி, தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு இருக்கல அதானே, சூப்பர், தேங்க்ஸ் கல்யாணி. இவர் ஒரு நல்ல மனிதர், இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தது இல்லையா? ஆக்டராக தான் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்டு படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்வி தான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரில. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸில் வந்து இல்லைண்ணா, ஆனால் அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்கள் பிக் பாஸில் இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளாக தூங்காமல் இருந்தார். அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பார்க்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா,
நீ சொன்ன மாதிரி தான் தெரில என்ன கிடைச்சுன்னு தெரில, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனால் அந்த இவ்வளோ மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜில் சொல்கிறாலும் ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர்யா, வா வேறு லெவல். அதே மாதிரி டேரக்டர் சார், நீங்கள் அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்கே புரியல, இங்கே எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி எங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனால் அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்கே எல்லாமே ஒரு யங் டீமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புகிறோம். அந்த படத்தில் நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம், நாங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், வந்ததில் ஏதாவது கேட்குறோம்ல. என்ன கல்யாணம் ஆகல பாரு, சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. ஸோ கல்யாணம் என்ன என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது. வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் சார். டைரக்டர் சார் ராவணன். அவர் தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமாக இருக்காது. ஆனால் ஒன்று என்னென்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்கள் சோஷியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்தோன்னா புரியவே இல்லை. என் பக்கத்தில் டிஓபிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தார். பிரதர் இவ்வளோ பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் ஃபோட்டோ எடுத்தானா பார்த்தீங்களா இல்லையா, அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குன்னாங்க இல்லை அப்படின்னு. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்கிறது சார், படம் ஆக்சுவலி நிறையா புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே நல்லாயிருக்கும். ஸோ என்றைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட 100 மேலே கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார் ஒரு நாள், என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை, வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிமு, இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக என்ன ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த பையன் வந்து எனக்கு, இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் 2 நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமா, நிறைய ஆர்ட்னு கேட்டேன். சந்தோஷ் பேச சொன்னார், ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன் அப்படி. நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே, டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால் இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம், நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுனால 6-2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே அடுத்து வந்து இங்கே வந்து ஜூன் 25 அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு, அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன், புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ரமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, இப்போ ரெஜினா கூப்பிட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு அந்த மாதிரி. பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் போன போது எனக்கு பழக்கம். அப்புறமேல் தான் சொன்னாங்க இவர் ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு.